சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சாயை வணங்குகிறேன். ஆனால் சாய் வெறும் கல்லாகத்தான் இருக்கிறார். அவரை நம்பி நான் ஏமாந்து போனது மட்டும்தான் மிச்சம். சிலர் சொல்கிறார்கள் அவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறார், அவரை வணங்கியதிலிருந்துதான் வாழ்க்கையே மாறி இருக்கிறது என்று சிலர் என்னிடமே வந்து சொல்கிறார்கள். சிலர் என்னை பார்த்து கேலியும் செய்கிறார்கள். நீ ஒழுங்கான விதத்தில் வணங்கவில்லை, அதனால்தான் எந்த தெய்வமும் உனக்கு உதவி செய்யவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யும் சாயி எனக்கு நல்லது செய்யவே இல்லையே என்று என்னிடமே வந்து அழுது கொண்டிருக்கிறாய். தங்கமே, இந்த சாயான நான் அனைவருக்கும் நல்லது செய்பவன்தான். நிச்சயமாக உனக்கும் செய்வேன். ஆனால் நீ எதற்காக சந்தேகத்துடன் என்னை பார்க்கிறாய்? இப்பொழுது நான் சொல்லும் விஷயமானது விளையாட்டல்ல. உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் நான் செய்ய போகும் ஒரு லீலை. இதுவும் நான் எதற்காக செய்கிறேன் என்றால், நான் உன்னுடன் வந்து விட்டேன், உன் வீட்டில் இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்வாய் என்ற. தங்கமே, உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நான் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல விதமாக இருக்க வேண்டும், உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ நல்ல வளங்களுடனும் சந்தோஷங்களுடனும் இருக்க வேண்டும் என்று நான் அனைத்தையுமே பார்த்து பார்த்துதான் செய்கிறேன். புரிகிறதா? ஆனால் என்னை புரிந்து கொள்ளாமல் கஷ்டம் வந்தவுடன் சாய் ஒன்றுமே செய்யவில்லை என்ற வார்த்தை நீ சொல்கிறாய். அந்த வார்த்தை எவ்வளவு பெரியது தெரியுமா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்யவில்லை என்று நீ சொல் பார்க்கலாம். எதுவுமே நடக்கவில்லையா? என்னை வணங்கியதிலிருந்து உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையா? நடந்திருக்கும், அதை நீ கவனித்திருப்பாய். ஆனால் இப்பொழுது பிரச்சனைகள் வந்தவுடன் என் மீது அப்படியே திருப்பி பழிகளை போடுகிறாய். என்னுடைய குழந்தை தானே, போடட்டும். என்னை சீக்கிரமாகவே புரிந்து கொள்வாய். உன்னுடைய பூஜை அறையில் நான் இன்று ஒரு லீலையை காட்டுவேன். என்னை நீ இன்று உன் பூஜை அறையில் பார்க்கலாம். நீ இன்று விளக்கு ஏற்றிய பிறகு உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய முகத்தை பார். அதாவது விளக்கேற்றிய பிறகு அந்த விளக்கில் என்னுடைய முகத்தை நீ நிச்சயமாகவே பார்ப்பாய். நீ என்னை முழுமையாக வணங்கி கண்ணை மூடி என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் விளக்கை பார்த்தால் நிச்சயமாக இந்த சாயான நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். சந்தேகத்துடன் வருவாரா பார்ப்பாரா அப்படியெல்லாம் பார்க்காதே. நிச்சயமாகவே நீ நம்பிக்கையுடன் நான் சொன்னதை செய்து பார். என்னை நீ கண் குளிர பார்த்து ரசிக்கலாம். ஆனந்த கண்ணீரே விடுவாய். என்னை நம்பியவர்களுக்கு நான் கடவுள், நம்பாதவர்களுக்கு நான் வெறும் கல்தான். கல்லா நான் கடவுளா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு, அதாவது உன் கண்ணில் நான் பட்ட பிறகு, நீ நம்பிக்கையாக என்னை பார்த்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லதொரு நிகழ்வுகளாக நடக்கும். இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. எப்பேற்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்பதை சீக்கிரமாகவே நீ அறிந்தாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எது கிடைக்கவில்லை என்று தவித்து கொண்டிருந்தாயோ அது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நீயோ பூரிப்படைவாய். இனியும் எதைக்கும் கண்டு நீ அழ வேண்டாம். யாரிடமும் போய் எந்த உதவிக்கு நிற்க வேண்டாம். ஏனென்றால் அனைத்து உதவியும் உன்னை தேடியே வர உள்ளது. அதனால் இனி எதையுமே நினைத்து கவலைப்படாதே. பொறுமையாக இருந்து பார், அனைத்தும் மாறும். பொறுமை இல்லாமல் எதையுமே இழந்து விடாதே. பொறுமையாக இருந்தால் அனைத்து விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி ஓடி வரும். எப்பொழுதுமே நான் இருப்பேன் உன் கூடவே. ஓம் சாய்ராம்.